அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். உங்கள் ஜோதிடர் பண்டிட் செந்தில்குமார் பேசுகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பானது செல்வ செழிப்பு உண்டாக எளிய பரிகாரங்கள் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. இப்போ ஒருத்தருக்கு செல்வ செழிப்பு உண்டாக்க வேண்டும் என்றால் அவங்க பிறந்த நட்சத்திரம் தனதாரையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ ஒருவர் பிறந்த நட்சத்திரத்தில் தனத்தை இயக்கக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு பார்த்து அந்த நட்சத்திரம் உண்டான பூக்கள் அடிக்கடி வீட்டுக்கு வாங்கிட்டு வருவது, கோயில் குளத்துக்கு வாங்கிட்டு போவது, அதே நம்ம வீட்டு சாமி படத்துக்கு வாங்கிட்டு வந்து போடுவது, இதுவாறு போடும் பொழுதோ அந்த நட்சத்திரம் நமக்கு இயங்கி தனத்தை அதிகப்படுத்தி கொள்ளும், செல்வ செழிப்பு உண்டாக்கும். இப்போ ஒருவர் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். அவங்க முல்லைப்பூ அடிக்கடி வாங்கிட்டு வீட்டுக்கு வரணும், அல்லது கோயிலுக்கு வாங்கிட்டு போகுவது, வீட்டுக்கு சாமி படத்தை வாங்கிட்டு வந்து போடும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும். அடுத்தது ஒருவர் ஆயிலை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் என்றால் அவங்க மல்லிகைப்பூ அடிக்கடி வீட்டுக்கு வாங்கிட்டு வருவது, வீட்டுக்கு சாமி படத்தை வாங்கி போடுவது, கோயிலுக்கு வாங்கி போடும் பொழுது கண்டிப்பாக அந்த ஆயிலை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும், பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். அப்போ ஒவ்வொருவரும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள். அந்த நட்சத்திரத்துக்கு தனதாரையில் உள்ள என்ன பூக்கள் வருதோ தனத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு பார்த்து நீங்க அந்த பூக்களை வாங்கி போடும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு செல்வ நிலை உயரும். சரிங்களா? நன்றி. நம்மளுடைய ஜாதகம் பார்க்கணும் மற்றும் வாஸ்து ஏதேனும் சந்தேகம் இருந்தால் டிஸ்கவரி பாக்ஸில் என்னுடைய செல் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.